மகர ராசிக்கார அன்பர்களே, நீங்க இன்னைக்கு வரைக்குமே சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் தொழைச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாவப்பட்ட ஜென்மங்க நீங்க. உங்களுடைய வீட்டுல நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா ஒரு நாள் தூங்கியிருப்பீங்க மாட்டீங்க. மகராசிக்கார மண்டு அப்படியே கொட 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 கொடன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். எதையாவது பிடிச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய மனசு நிக்கவே நிக்காது ஒரு இடத்துல. இப்படி ஒண்ணு யோசிக்கும், அப்படி போய் ஒண்ணு யோசிக்கும், அங்கிட்டாம ஒண்ணு போய் யோசிக்கும், யோசிச்சுக்கிட்டே இருக்கும். காரணம் கஷ்டம், வேதனை. என்ன செய்ய போறோம், வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை இப்படி பாக்குறோமே, தீர்வே இல்லையா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சேன்ட்டு மனசை போட்டு ரொம்ப குழப்பிப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த மகராசினுடைய யோசனை அப்படின்றது ரொம்ப அதிகங்க. நம்ம ஒரு நாள் கூட அந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டோம். மற்ற ராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்னமோ யோசிப்பாங்க. தூக்கம் ரொம்ப கொடுமைங்க. இந்த மகராசிக்காரர்கள் தூங்கலான்னு போய் படுப்பாங்க, தூக்கமே வராதுங்க. யோசனை தான் வரும். யோசனையில இவங்க மனசே உடஞ்சிருங்க. எப்படின்னா, இவங்க வேலை செய்வாங்க, கண்டினியூ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்ப போட்டு தூக்கம் வந்துகிட்டு இருக்கும். வேலை செய்யாம தூங்குவோம் அப்படின்னு பார்த்தா தூக்கமே வராது. யோசிப்பாங்க, என்னடா இது, நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி அப்படின்னு இவங்களுக்குள்ள போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் 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 வாழ்க்கையில யோசிச்சு யோசிச்சே ஒரு விதமான அழிவை நோக்கி போனவங்கன்னா அது இந்த மகராசிக்காரர்கள் தான் சொல்ல முடியும். காரணம், இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டாங்க. தனக்கு பிடிச்சவங்களை இழந்தாங்க, தன்னுடைய வாழ்க்கையில சேர்த்து வச்ச செல்வத்தை இழந்தாங்க, தன்னுடைய குடும்பத்தை இழந்தாங்க, தனிமைப்படுத்தப்பட்டாங்க. வாழ்க்கையில இனி என்னடா வாழ்க்கை அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய உயிரையே மாற்றிக்கிற அளவுக்கு கூட போனாங்க. ஆனா காப்பாத்திட்டாங்க. என்ன பண்றது, நிரந்தரமற்ற வாழ்க்கை தான் இது. ஆனா நானே நிரந்தரமற்றவனா மாறிட்டேனே, யாருக்கும் உபயோகம் இல்லாமனா போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இது நாள் வரைக்கும் நிறைய விஷயங்களை வச்சு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க. நீங்க சொல்லுங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருக்காங்களா? கிடையவே கிடையாது. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் பிடிச்சவங்களா இருப்பாங்களா? அதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்றீங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படிங்க மாறும்? எனக்கு சாமி மாறும் கேள்வி இருக்குல்ல, நான் சொல்றேன். இப்ப நான் சொன்னது நிஜமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குல்ல, அப்போ இது நடக்க போறதும் நான் சொன்னா கரெக்டா இருக்குமா இருக்காதா? சரி, என்னவென்று பார்ப்போம் இந்த மகர ராசியுடைய வாழ்க்கை எப்படி மாற போகுது என்று. அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். மகர ராசிக்கார அன்பர்களே, நீங்க உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு பொண்ணை, அந்த ஒரு பையனை என்னைக்கு சந்திப்போன்னு காத்திருக்கீங்க. எப்படின்னா, இவங்க ஒரு பையனை பொண்ணை காதலிச்சிட்டாங்க இந்த மகராசிக்காரர்கள். திடீர்னு ஒரு நாள், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் காதலிச்ச அந்த ஒரு நபர் திடீர்னு வந்து எங்க வீட்டுல எனக்கு வேற ஒரு பையனை பார்த்துட்டாங்க, அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மகராசிக்காரர்கள் விடுறதா இல்லைங்க. நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தன் உயிரே கொடுக்குற அளவுக்கு எல்லாமே பண்ணி பார்த்தாங்க. ஆனாலும் நடக்காம போயிடுச்சு. அந்த ஒரு பொண்ணோ அந்த ஒரு பையனோ வேற ஒரு வாழ்க்கையில போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்குமே இந்த நிமிஷம் இந்த ஒரு பதிவை இவங்க பார்க்கும்போது வரைக்குமே இவங்களுடைய மனசுல அவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. மாத்திக்க முடியல, மறந்துடவும் முடியல, வேற ஒருத்தைய வைக்கவும் முடியல, வேற ஒருத்தரை வச்சு பார்க்கவும் முடியல. மனசு வேதனையில தவிக்குது. சாமி, எனக்கு பிடிச்சவனை நான் இழந்துட்டேன் தான், எனக்கு பிடிச்சவளை நான் இழந்துட்டேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்கள பார்க்கணும்னு என் மனசு ஏன் இப்படி தவிக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே இவங்க கண்ணீரோடு கலங்கிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நமக்கு ஒருத்தவங்க விட்டுட்டு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா நம்ம மறந்துடுவோம், அவ்வளவுதான் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வாழ்க்கையை பார்க்க போய்கிட்டே இருப்போம். ஆனா மகர ராசிக்காரர்களால ஒருத்தி தான் ஒருத்தனுக்கு அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் போல இன்னைய வரைக்கும் விட்டுட்டு போன அவங்கள மறக்க முடியாம மனசை போட்டு குழப்பி குழப்பி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. மனசை போட்டு புண்ணாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் மகர ராசிக்காரங்க. இதுக்கு தீர்வே இல்லையா சாமின்னு யோசிச்சிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வயது மாற்றத்துக்கு ஏற்றதாக மாறுதுங்க. சொல்ல போனா இன்னும் சில நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய வயதுக்கு ஏற்ற சில நாட்களுக்காக திருமண வாய்ப்பை சந்திக்க இருக்காங்கங்க. இந்த சொல்ல போனா 26 வயசு 27 வயசு தாண்டிடுச்சு மகர ராசிக்காரர்கள் நீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு 28 முடிவதற்கு முன்பாகவே திருமணம்ன்றது நடந்துருங்க. ஆனா அந்த திருமண வாழ்க்கையில சில நாட்கள் முதல்ல பயம், கவலைகள், கோபங்கள்ன்றது அதிகமா இருக்கும். அப்புறம் நீங்களே நினைச்சு பார்க்க அந்த காதலை விட இந்த ஒரு வாழ்க்கை சிறந்தா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மகர ராசியினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா அது இதுதான், அது மாறப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செல்வத்தை பத்தி பெருசா யோசிச்சு கவலைப்படக்கூடிய ஆளே கிடையாதுங்க. ஏன்னா நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க, யாருக்கிட்டே இருந்தாலும் சரி, பணம் தானே, சம்பாரிச்சுக்கலாம், வயசு இருக்கு, உடம்பு இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு, வலு இருக்கு,
அப்படின்னு. ஆனா இவங்க சம்பாதிக்காத செலவாயிரும். ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல சம்பாதிக்கக்கூடிய காசை வச்சு ஒரு சொந்த வீடை கட்டுவாங்க மகர ராசிக்காரர்கள். நிச்சயமா மகர ராசிக்காரர்களுக்கு அந்த சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் சரி பாக்கியமும் சரி இருக்குதுங்க. இந்த சொந்த வீடுனாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில தள்ளி போன திருமணமும் உடனே நடக்கும். நான் சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டாலே பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மகர ராசிக்காரர்கள் நடக்கும். மகர ராசினுடைய வாழ்க்கையில சொந்த வீடு அமைப்பதோடு முக்கியமான காரணம் தன்னுடைய அம்மா அப்பாக்காக கொடுக்கணும் செஞ்சு அவங்கள அந்த வீட்டுல வாழ வைக்கணும். எத்தனையோ வீட்டுக்கு போயிருக்க சாமி, வாடகை வீட்டுக்குலாம் போயிருக்க சாமி. அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துறாங்க. தண்ணி எதுக்கு இப்படி யூஸ் பண்றீங்க, வீட்டுக்கு எப்ப நிஷத்துக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமா பேசுவாங்க. எங்க அப்பா அம்மா எப்படியாச்சும் ஒரு சொந்த வீட்டுல உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்ட சாமி, அது எனக்கு நடக்கணும்னு ஆசையா இருக்கு சாமி அப்படின்னு யோசிப்பீங்களா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. அதுக்கு இன்னும் ரொம்ப நாள், ரொம்ப வருஷம்லாம் இல்லைங்க, இன்னும் சில நாட்கள், சில மாதங்கள் தான் இருக்கு. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சேர்த்து வச்சிருக்கிறத வச்சு ஒரு சொந்த வீடு, மற்றவங்க எல்லாம் பொறாமைப்படுற அளவுக்கு சொந்தமா ஒரு வீடை கட்டி மற்றவங்க முன்னாடி தைரியமா தன்னம்பிக்கையோடு வாழ்றக்கூடிய வாழ்க்கைன்றது மகராசிக்காரர்கள் கிடைக்க போகுதுங்க. முன்னாடியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களை கண்ணீர் அந்த முழுக்கிற அளவுக்கு கஷ்டத்திலையும் உட்கார வைக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. முன்னாடியெல்லாம் நீங்க செஞ்ச தவறுகள் திருத்திப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண்பீங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்கள உங்க கண்ணு முன்னாடி இருந்தாலும் அவங்கள கிட்ட பேச முடியாம ரொம்ப தூரம் தள்ளி நீங்க யாரோ அவங்க யாரோன்ற மாதிரி இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கான மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்புன்றது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்குங்க. நீங்க செஞ்ச தவறுகளை எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஒரு நாள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுதுங்க. முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாமே இனி காணாமல் போயிருங்க. உங்கள் தோல்விகள் எல்லாம் வெற்றியாக இருக்க போகுதுங்க. நீங்க இது வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்தீங்களோ கவலைப்பட்டீங்களோ அது அனைத்துக்கும் அடையாளமாக மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க. முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே துரத்தி ஒரு மாற்றத்தை உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு முன்பு வைக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகுங்க. இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் கஷ்டமோ இல்லை கவலையோ பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த மகர ராசியினுடைய கண்கள் அனைத்தையுமே பதிலாக கொடுக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க. முன்னாடி நீங்க ஒரு தப்பை செஞ்சுட்டு அதை சரி செய்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு போராட்டத்துக்கான வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க. இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த மகர ராசிக்காரர்கள். மகர ராசினுடைய வாழ்க்கையில மாற்றம் மட்டுமே தாங்க இருக்க போகுது. இது எந்த ஒரு விஷயமுமாக இருந்தாலும் சரிங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கை என்பது மாற்றத்துக்கான ஒன்றாகும். உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. தைரியமா இருந்தாலே போதுங்க. இதனால் வரைக்கும் எதெல்லாத்தையும் வாழ்க்கையில் இழந்துட்டோம்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ, எந்த ஒரு விஷயமெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில கண் முன்னாடி வந்து கஷ்டத்தையும் காயத்தையும் ஏற்படுத்திச்சோ அத்தனையும் மாற்றத்துக்கான ஒரு காலம், ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது. நினைச்சதை விட பயங்கரமான ஒரு மாற்றம் வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு. குழப்பங்கள்லாம் வேண்டாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படவும் வேண்டாங்க. இனி நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை, நீங்க ஆசைப்பட்டது மாதிரி நடக்க போகுதுங்க. தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையா இருங்க. பிடிச்சவங்க திரும்பி உங்களுடைய வாழ்க்கையில வந்துருவாங்களா சாமி கேட்டீங்கன்னா நிச்சயமா அது சந்தேகம் தாங்க. ஆனா அதற்கான பரிகாரங்கள்லாம் இருக்கு. பரிகாரங்கள் நீங்க பண்றது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனா அதை இப்போதைக்கு நம்ம எதையும் உறுதியா சொல்ல முடியாதுங்க. அதனால காத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்துக்கான நேரம் என்பது இப்போதைக்கு இல்லைன்றதுதான் எளிமையான ஒரு விஷயம். ஆனா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாறுதல் என்பது கூடிய விரைவில் நடக்க போகுதுங்க. அதற்கான ஒரு காலம் இனியும் சிறிய நாட்களுக்குள்ள இருக்க போகுது. நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மகராசினுடைய வாழ்க்கை மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமா இருந்து வாருங்கள். கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லது மட்டுமே நடக்க போகுதுங்க. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். மகராசினுடைய வாழ்க்கையில சிறப்பான காலங்களாகவும் மாற்றங்களாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.